வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய குயிக்கான ஈவினிங் டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டின்னருக்கு நான் சப்பாத்தியும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சேன். சுவையான குருமாவும் தான் செஞ்சேன். எப்படி செஞ்சேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டேன். கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் எண்ணெயும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ண போகிறேன். எப்போவுமே ஈவினிங் 6 மணி போல் நான் டின்னருக்கு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். அரை மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிடும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 5 எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி 1 எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குருமா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 3 லவங்கம், 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நீள்வாக்கில் அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, இந்த குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 5-6 புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்க்கறதுனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற வெஜ் குருமா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலையும் புதினாவும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளாக கூட சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறிக்கலாம். இப்போ இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச பச்சை பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை 1 கப் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். பச்சை உருளைக்கிழங்கு தான் இது, வேக வைக்காத. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை இந்த பச்சை பட்டாணி ஒரு டைம் கழுவிட்டு கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி கப்புன்னு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேயே நல்லாவே ஊறி வந்துடும். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கின பின்னாடி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 3 விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தேங்காயோட சில பொருட்கள் சேர்த்து அரைச்சி இந்த குழம்போட சேர்க்க போகிறோம். என்னென்னன்றதை பார்க்கலாம். அரை மூடி தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 4 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கலாம். இது திக்னஸும் கொடுக்கும், குழம்புக்கு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. விசில் இன்னும் இறங்கலை, அதனால் இப்போ நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு. நம்ம இப்போது சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமேட்டு நம்ம சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதுலேயே வரமாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லேயர்டு சப்பாத்தி தான் செய்கிறேன். அதாவது இந்த மாவை உருட்டிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி 4ஆக மடித்து அப்புறமேட்டு உருட்டி நம்ம சப்பாத்தி செய்கிறது. அந்த மாதிரி செய்யும் பொழுது லேயர் லேயராக வரும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். மடிச்சுட்டு இது மேலேயும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக நம்ம ட்ரை மாவு சேர்த்துட்டு இதை உருட்டிக்கலாம். ஏற்கனவே நான் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம் அப்படின்றதுனால இது ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் சேர்த்ததுமே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன். அடுத்தது நம்ம உருட்டிக்கலாம். அந்த சப்பாத்தி ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே இதை நம்ம உருட்டி எண்ணெய் தடவி மடித்து வச்சிட்டோம்னா அந்த சப்பாத்தி வெந்ததுமே நம்ம இதை உருட்டி உடனே கல்லில் சேர்த்துடலாம். அந்த சப்பாத்தி ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே நம்ம மடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த சப்பாத்தி ஒரு சைடு வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டு கைகளால் இல்லை கை சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி மெதுவாக நகர்த்தி விட்டிங்கன்னா ஓரங்கள்லேயும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 2 பக்கமும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நானே உருட்டி நானே சப்பாத்தி செய்வேன். யாரும் ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு திருப்தியாக இருக்காது. ரொம்ப குயிக்காகவும் நான் வேலையை முடிச்சிருவேன். சப்பாத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மடித்து வச்சுருக்க இந்த மாவை உருட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த மாவு உருட்டி 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சாஃப்ட் லேயர்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் விசில் இறங்கிடுச்சு. நம்ம ஆட் பண்ணியிருந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். நம்ம சப்பாத்திக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக மணக்க ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா. நம்ம சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். 6 மணிக்கே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் குருமா தாளிச்சிட்டு நடுவுலையே சப்பாத்தியும் போட்டுட்டேன். 6:45க்குலாம் வேலை முடிஞ்சது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.